ஸோ சிலபஸில் கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம என்டையர் கிளாஸே இருக்கும். அது அந்த ஃபார்மேட்டில் தான் போகும். ஓகேவா? ஒவ்வொரு சிலபஸில் தெர் இஸ் அ கிளியர் வெயிட்டேஜ். அந்த இப்போ ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னா அதை தெளிவாக படிச்சிடணும். எத்திக்ஸ் இன் ஹியூமன் ஆக்ஷன், அதில் என்னென்ன டைமென்ஷன் கிடைக்குமோ எல்லாத்தையுமே படிச்சிடணும். அப்ளைடு எத்திக்ஸ் அப்படின்னா ஒரு வார்த்தை தான் அப்ளைடு எத்திக்ஸ், அப்போ அது எங்கே வேணால் வைக்கலாம். அப்போ காமன் தீம் என்னென்ன? ethics in artificial intelligence, ethics in social media, ethics in biotechnology, ethics in life sciences, அதான் animal research and all those things. இந்த தீம் பார்த்துப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ ethics in artificial intelligence, ethics in blockchain கிட்டத்தட்ட சேம் தானே. ethics in life science, ethics in animal research, biotechnology கிட்டத்தட்ட சேம் தானே. அப்படியே மெடிசின் எடுத்து அதுவும் லைட்டா மாடிஃபை ஆகிட்டு தானே வரும். ரைட்டா? ஸோ இந்த கிளாஸ்ல யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த தீம்ஸ் ஆர் என்ன சொல்றது, ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மேஷன் தான் ரொம்ப முக்கியம் எத்திக்ஸ்ல. ஓகே, இன்டெகிரிட்டிக்கு ஏன் இன்டெகிரிட்டி இருக்கணும்னு கேட்டாலும், ஏன் டிசிப்ளின் இருக்கணும்னு கேட்டாலும் பதில் என்னமோ சேம் தானே. என்ன டிஃபரன்ஸ் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நபர் உங்க முன்னாடி ஒருத்தர் வந்து ரொம்ப இன்டெகிரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரை பார்த்தா உங்களுக்கு என்ன அவருக்கு என்னென்ன நன்மைகள்? நீங்க இன்டெகிரிட்டியா இருந்தா என்ன பெனிஃபிட்? நீங்க டிசிப்ளின்டா இருந்தா என்ன பெனிஃபிட்? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல நீங்க வந்து பங்க்சுவலா இருந்தா என்ன பெனிஃபிட்? அதேதான். என்ன எல்லாரும் மதிப்பாங்க, எனக்கு சக்சஸ் வரும், நான் சொல்றத மதிச்சு கேட்பாங்க. புரியுதா? மோர் ஆர் லெஸ் சிமிலர் ஆன்சர்ஸ் தான். கரெக்டா? ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஓகே, ஈஸியா எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ த பாயிண்ட் இஸ், இன் எத்திக்ஸ் தேர் இஸ் சர்டன் தீம்ஸ் விச் இஸ் காமன் ஃபார் எவ்ரி திங். ரைட்டா? ரொம்ப ஓவர் ஆர்க்கிங் தீமா இருக்கும், எல்லாத்துக்கும் ரிப்ளிகேட் ஆகி வந்துட்டே இருக்கும். அந்த தீம்ஸ் அந்த டெம்ப்ளேட்டுக்கு வி ஹாவ் டு அலைன். அப்போதான் உங்களுக்கு அந்த ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். ஓகே, ரைட். கமிங் டு சோர்சஸ். சோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பெஸ்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து, நீங்கள் இந்த சிலபஸில் என்ன வார்த்தை உங்களுக்கு நோட்ஸ் வேணுமோ அந்த வார்த்தையை டைப் பண்ணிட்டு சஃபிக்ஸில் வந்து இக்னூன்னு போட்டுருங்க. IGNOU, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இல்லை கியான் கோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டைப் பண்ணியிருக்கேன். கியான் கோஷ். இதை டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் ரெடிமேடாக இருக்கும், நீங்கள் அதவும் படிச்சுக்கலாம். பட் உங்களுக்கு கிளாஸஸோட வரனால உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படாது. பிகாஸ் இதுலேருந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு நான் ஹேண்ட் அவுட் ப்ராப்பராகவே கொடுத்துருவேன். ஓகேவா? டீட்டெயில் ஹேண்ட் அவுட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், பார்த்தீங்களா? யாராச்சும் பார்க்காம இருக்கீங்களா? எத்திக்ஸ் ஹேண்ட் அவுட் ஃபைட் கிளப்ல பார்த்தாச்சு இல்லையா? அதை ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஹேண்ட் அவுட் இருக்குன்றதுக்காக ஆன்சர் ரைட்டிங் பண்ணாமல் இருக்காதீங்க. நான் கிளாஸில் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னலாக எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்டா? தென் இது வந்து வித் ரிகார்ட் டு கிளாஸஸ். கிளாஸஸ் பைலிங்குவலில் தான் இருக்கும், தமிழில் தான் மீனிங் சொல்லுவேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்களும் பீட்டர் இங்கிலீஷ்லாம் வேணாம், சாதாரண இங்கிலீஷில் சிம்பிளாக எழுதினாலே போதும், நல்ல மார்க் வந்துடும். ரைட்டா? நோ நீட் டு கோ ஃபார் தட் ஃப்ளவரி லாங்குவேஜஸ் ஆர் வேர் ரொம்ப உங்களுக்கும் புரியாம திருத்தவனுக்கும் புரியாம ஒரு ஆன்சர் எழுதுவோம் பார்த்தீங்களா? அது வேண்டாம், சிம்பிளிசிட்டியாக இருந்தால் போதும். ரைட்டா? அண்ட் கிளாஸ்லேயே வச்சு, கிளாஸோட மோட் எப்படி இருக்கும்னா, நான் கிளாஸ்ல வந்து டேப்ல எழுதியே தான் எடுப்பேன், எல்லாத்தையுமே எழுதுவேன், நீங்களும் அதை எழுதிக்கங்க. ரைட்டா? பிகாஸ் இதை நான் பிலிம்ஸுக்கு பண்ண மாட்டேன், மெயின்ஸுக்கு பண்ணுவேன். பிகாஸ் இங்கே தான் உங்களோட இனோவேஷன் வரும், உங்களோட இன்ஜினியூட்டி வரும். ஓகேவா? யூ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ். ஓகேவா? கிளாஸஸ் எக்ஸ்பிளனேஷன் ஒரு டைம், அதை நான் அப்படியே கைப்பட எழுதிட்டு இருப்பேன், நீங்களும் சைட் பை சைடு எழுதிக்கங்க. இல்லை எழுதாம கிளாஸ் மட்டும் கவனிச்சு ஹேண்ட் அவுட்ஸ் வச்சாலும் ஓகே. பட் இது எப்பயுமே இருக்கக்கூடிய டிபேட் தான். நிறைய பேருக்கு வந்து எழுதினாதான் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வரும். ஸோ அது கிளாஸ்ல அப்படிதான் போகும். ஓகேவா? டன். நியூஸ் பேப்பர்ல இருந்து கண்டென்ட் அது எல்லாமே இப்போ நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீங்க எல்லாம் எழுத போற மெயின்ஸ் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் தான். கரெக்டா? ஸோ அப்போ அதுக்கு சப்ஸ்டான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது நான் கொடுத்துருவேன். எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும், நல்ல எத்திக்கல் அனெக்டோட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஐ வில் ப்ரொவைட் இட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ வில் கம்ப்ளீட் தி டாபிக்ஸ், தென் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆல்ரெடி இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 நாள் முன்னாடி யூடியூப் வீடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறத செக் பண்ணியிருந்தேன் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் செஷனுங்கிறனால மட்டும்தான் ஜென்ரலாக சொல்லியிருந்தேன். அடுத்தடுத்த செஷனில் கொஸ்டினாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ரைட்டா? ஒவ்வொரு டாபிக் முடியும் போதும் வில் ஹாவ் அ டெஸ்ட் இன் தட் பர்டிகுலர் டாபிக். சரியா? காம்ப்ரிஹென்சிவாக படிச்சுட்டு வாங்க. அனலிட்டிக்கல் கொஸ்டினாக தான் இருக்கும், நோட்ஸ்ல இருந்து எழுத முடியாது. நோட்ஸ்ல நிறைய விஷயத்தை ரெஃபர் பண்ணி கம்பைன் பண்ணி தான் எழுத முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, ஆன்சர் ரைட்டிங்கை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு அந்தந்த கிளாஸ் முடிகிறப்போ அப்பப்போ நான் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன்.
ஏதாவது ஒரு டே எக்ஸாம் டெஸ்ட் இப்போ கிளாஸ் இல்லை அப்படின்றப்போ 2 கொஸ்டினை கொடுத்து உங்களை எழுத சொல்லிடுவேன். நீங்கள் எழுதி அதை குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்க. ஆஹ் குறிப்பிட்ட டைம்குள்ள உடனே கொடுக்குறவங்க அவங்களுக்குலாம் வந்து வீ கேன் கரெக்ட் பண்ணி நான் கொடுத்துருவேன். அது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. மற்றவங்க ஓகே இந்த மாதிரி ஆன்சர்னா இந்த மார்க் வருது அந்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கலாம், பியர் ரிவ்யூவும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வித் ரிகார்ட் டு ஆன்சர் ரைட்டிங். ஏன்னா எடுத்த உடனே ஆன்சர் ரைட்டிங் புஷ் பண்ணி உங்களை டெஸ்ட்டுக்குள்ளே தள்ளி பர் வீக் ஹவு many கிளாஸஸ் அட்லீஸ்ட் 4 இருக்கும். அட்லீஸ்ட் 4. ஓகே. தேவையில்லாத கதை இருக்காது. என்னை பற்றி அதிகமாக பேச மாட்டேன். ரைட்டா? இட் வில் பி சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எக்ஸாம் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் எக்ஸாம் ஸ்பெசிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு போகும்போது ஐ திங்க் எத்திக்ஸ் குயிக்காகவே முடிச்சிடலாம். ரைட்டா? டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? டெஸ்ட் சீரிஸ் இதுலயே இன்க்ளூடட் தான், தனி கிடையாது. கிளாஸ் டைமிங் 9 PM. ஓகே தான் எல்லாத்துக்கும் இந்த டைம். கோர்ஸ் இப்போதான் ஆரம்பிக்கிறோம் அமிர்தவர்ஷினி. லெட் அஸ் பிளான் இட். ஓகேவா? சி த திங் இஸ் தட் எனக்கு இப்போ கோர்ஸை குவிக்காக முடிக்கணும் இல்லை உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவே எனக்கு கிடையாது. ரைட்டா? என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்களுக்கும் தெரியும், முன்னாடி நான் கிளாஸ் எடுத்தாலும் சரியும், இட் இஸ் மோர் அபவுட் ப்ரையாரிட்டைசிங் ஸ்டூடெண்ட். நீங்கள் இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்பீடையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நான் டக்கு டக்குன்னு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து சரி நான் பாட்டுக்கு ரொம்ப ஹை ஸ்பீடில் ஃபுல்லாக இது கொடுத்தனாலும் இட் ஓன்ட் சர்வ் த பர்பஸ். ரைட்டா? என்ன அவசரம் நமக்கு? ஒன்றுமே சிரமம் இல்லை. இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து எத்திக்ஸ்க்கு நீங்கள் படிக்கிற டைம் மிச்சம் தான் ஆகுது. ரைட்டா? கிளாஸ் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, அது இருக்கிற பாயிண்ட்டை படிச்சுக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. பட் டெஃபினட்டா ரொம்ப இழுத்துட்டு போக மாட்டேன். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ அவேர் தட் யூ கொரியன்ஸ் எல்லாமே. ஸோ 3 to 4 monthsல முடிச்சிடுவேன். ஓகேவா? ப்ரொவைடட் எல்லாம் கரெக்டாக போச்சுன்னா. ரைட். அதே மாதிரி கிளாஸஸ்ன்னு பார்த்தா நான் 2 hour கணக்கு வைக்கல, 1 hour கணக்கு தான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா அவ்வளோதான் உங்களால் அட்டென்ஷன் கொடுக்க முடியும். அது ப்ராக்டிக்கல். ஓகேவா? 40 minutes தான் ஐடியலாகவே முடியும். 20 to 40 minutes தான் இழுத்து பிடிச்சி அட்டெண்டன்ஸ் கொடுக்க வைக்க முடியும். ரைட்டா? அந்த 1 hour டேக் இட் லைட்லி, கேஷுவலாக அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்லோவாக அக்யூமுலேட் ஆகிட்டே வரட்டும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் எஃபிகசிங்கிறது வந்துடும். ஓகேவா? வேற வேற என்ன டவுட்? 7 o'clock எல்லாத்துக்கும், சாரி 9 o'clock எல்லாத்துக்கும் ஓகே தானே? எஸ். ஆல் ரைட். வேற இப்போ ஆல்ரெடி இதில் பே பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன், மெசேஜ் பண்ணாமல் இருக்கேன்னா எனக்கு டெலிகிராமில் ஒரு மெசேஜ் போடுங்க, நான் குரூப் லிங்க் கொடுத்துட்றேன். ஓகே. ரைட். வேற ஏதாவது டவுட்ஸ், கன்சர்ன்ஸ்? கேஸ் ஸ்டடி இன்க்ளூடட் தான். சரியா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தென் வில் கோ ஃபார் கேஸ் ஸ்டடிஸ். கேஸ் ஸ்டடியோட அப்ரோச்சும் போயிடலாம். ஓகேவா? கிளாஸ் வந்து உங்களுக்கு 2 மோடில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் அ பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆஹ், இது வச்சிருப்பேன், கிளாஸஸ் செஷன்ஸ் எக்ஸ்பிளனேஷன். சிலது வந்து மற்ற பசங்களும் இருக்காங்கன்றதுக்காக அது யூடியூப்ல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். அப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் நடத்தணும் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் நடத்தல, அதெல்லாம் வந்து காமனாக இருக்கும். சர்டன் வேல்யூ, சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு யூடியூப்ல ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் லைஃப் லாங் இருக்கும்ன்ற மாதிரி. அதே மாதிரி ரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்து நான் உங்களை நம்பி தான் குரூப்ல கொடுக்குறேன். ரைட்டா? இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ட்ரஸ்ட். ஓகேவா? நீங்க உங்க ஃப்ரெண்ட் உண்மையிலேயே ஜெனுவினா உங்க ஃப்ரெண்டு மேல அக்கறைப்படுறீங்க அப்படின்னா அவனால ஃபீஸ் கொடுக்க முடியும்னா அவன் ஃபீஸ் கட்டி சேர்ந்துக்கிட்டோம். ஃபீஸ் கட்ட முடியலன்னா என்கிட்ட பேச சொல்லுங்க, நான் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறேன். நீங்க ஹீரோவா இருக்கிறன்றதுக்காக எல்லாரையும் வில்லனாக்கிறாதீங்க. ஓகேவா? பிகாஸ் இது வந்து ஐம் கிவிங் யூ லைஃப் டைம் வேலிடிட்டி. நான் வந்து இப்போ இந்த கிளாஸ் எடுத்துட்டா இந்த ஒரு வருஷம் இதுக்கப்புறம் பார்க்க முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா கிளாஸுக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கும், எல்லாமே குரூப்ல தான் இருக்கும், எப்பயுமே இருக்கும். ரைட்டா? நான் போன வருஷம் எடுத்த பாலிட்டி கிளாஸ் இன்னும் அப்படியே தான் குரூப்ல இருக்கு. ஐ டோன்ட் கேர். நாலேஜ் அப்படிங்கிறதுல வந்து யாரும் ஓனர்ஷிப் எடுத்துக்க முடியாது. ஓகே. பட் ஸ்டில் கொஞ்சம் எத்திக்கலா பார்த்துக்கங்க. ஓகே.
வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது உங்களுக்கு கேட்கணுமா? ஓகே. கொஞ்சம் ஆன்லைன் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அடாப்டேஷன் பிரச்சனையா இருக்கும். பட் எனக்கு வந்து சப்போர்ட் இல்லை வெளில கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதுக்கு. ஸோ கைண்ட்லி அட்ஜஸ்ட். ஓகேவா? நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுறீங்க, இல்லை உங்களுக்கு அடுத்து இந்த இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இந்த குரூப். ரைட்டா? என்ன சப்போர்ட் எதுனாலும் கண்டினியூஸாக வி வில் ப்ரொவைட். ஓகே. அது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். இப்போ போன வாட்டி பிலிம்ஸில் இருந்தவங்களும் இன்னும் அதே குரூப்பில் தான் இருக்காங்க. வாஸ் தம் டு ஸ்டே ஆல்சோ. தேவையான சப்போர்ட் அப்பப்போ வில் ப்ரொவைட். ஓகேவா? ரைட். வேற என்ன டவுட்ஸ்? எத்திக்ஸ் தான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல ப்ரிப்பேர் பண்ண. என்ன பண்ணணும்னே தெரியாது. உங்க விருப்பங்க, ரெண்டுமே இருக்கு. நான் கிளாஸ்ல எழுதுவேன். ரைட்டா? இப்போ காட்டுற பாருங்க ஒரு நிமிஷம். ஸோ எத்திக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு, ஒரு நிமிஷங்க. ஆ, இப்போ இதெல்லாம் நான் கிளாஸ்ல எழுதுனது. அப்பப்போ அப்படியே எழுதிட்டே இருப்பேன். ரைட்டா? இது என்னால் நோட்ஸில் கொண்டு வர முடியாது. இந்த டயக்ராம் இப்படி போடணும்னு சொல்றதா இருக்கட்டும். சரியா? சில விஷயங்களை விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஓகே. இதுவரை நடந்த கிளாஸஸ் இது பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதை நான் வந்து இதில் கொண்டு வர முடியாது. எப்படி சொல்றது, உங்களுக்கு அந்த ஹேண்ட் அவுட்ல கொண்டு வர முடியாது. ஏன்னா முடியும், அந்த அளவுக்கு நம்ம டிசைன் அறிவு கிடையாது. ஸோ கொஞ்சம் விஷயங்களை விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேல்யூடேஷன் பாயிண்ட், இதெல்லாம் வந்து நான் இதில் சொல்லிடுவேன். இப்போ அந்த கிளாஸ் அந்த நோட்டும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர். பட் இது கிளாஸ்ல நடக்கிற ரியல் டைம் என்ன இன்ட்ராக்ஷனாக இருக்கும். அப்போ சில விஷயங்கள் இன்னும் டீட்டெயில்டாக சொல்ல வேண்டியது இருக்கும். சில விஷயங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட்டா? இதெல்லாம் நீங்க அங்க பார்க்க முடியாது. அதனால தான் உங்க ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கங்க அப்படிங்கிறது. கிளியரா? ஸோ இதெல்லாம் கிளாஸ்ல எழுதுனது. அப்பப்போ கையெழுத்து நாசமா போயிடும், அதை கண்டுக்க கூடாது. இது ரொம்ப குட்டியா எழுதிட்டேன். ஓகே. ஸோ இது நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். இன்ட்ரடக்ஷன், எத்திக்ஸ் வெர்சஸ் மாரல்ஸ், ரிலிஜியன், ஓகே, மொராலிட்டி, இதெல்லாம் மீனிங் என்ன. ஓகே. நிறைய இந்தியன் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்குற மாதிரி யூபிஎஸ்சியோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் இருக்கும். ரைட்டா? மற்றபடி ரொம்ப சொல்ல தெரியாது எனக்கு. நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்லாம் சொல்ல தெரியாது. எத்திக்ஸ் எவ்வளோ தேவையோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். ரைட்டா? இது காம்ப்ரிஹென்சிவா இருக்குமா, இது எல்லாம் போதுமானா அது எனக்கு தெரியாது. பட் டீசெண்டாக இருக்கும், ஆன்சர் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? தேவையில்லாத தியரிஸ்லாம் சிலபஸ்ல கொடுத்துருக்கு. எது நமக்கு தேவையோ எது ரெலவெண்ட்டோ அந்த மாதிரி தியரிஸ், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ரைட்டா? ஃபர்தராக மற்றது வந்து டெஸ்ட்ல கற்றுக்கலாம், வேற இடத்துல கற்றுக்கலாம், அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா? ஓகே. வேற டவுட்ஸ்? அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லிடுவேன். எங்கே எந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணணும், எப்போ என்ன டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும், ஒரு கொஸ்டினை எப்படி நேவிகேட் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? கோட் பேஸ்ட் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் வில் டிஸ்கஸ். ஆன்சர் ரைட்டிங் எல்லாமே. ஓகே. ஆல்சோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்புட். நான் இப்போ ஒரு கொஸ்டின் கிளாஸில் கொடுத்தேன்னா அதை எழுத தெரியணும். நீங்கள் எழுதி டைமு கொடுக்கணும். அப்போ தான் அது ஆக்சுவலாக ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? டன். ஸோ ஷார்ட் செஷன் தான், ஒரு ப்ரீஃபிங்காக தான் இந்த பர்டிகுலர் செஷன். கிளியராக என்ன கிளாஸ், என்ன டைமென்ஷன்ஸ், என்ன மோட் ஆஃப் டீச்சிங் இருக்க போகுது. மற்றபடி உங்களுக்கு அந்த வே ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிற நீங்கள் டெமோலேயே பார்த்துருக்கலாம். டெமோ அந்த சென்ஸ் யூடியூப்ல வீடியோ இருக்கும், அது பாருங்கள். ஓகே.
அப்படி இல்லைனாலும் அடுத்த கிளாஸ்ல என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு 9 o'clock. ஓகேப்பா. 4 months ஐடியலாக பிளான் பண்ணியிருக்கேங்க சூர்யா. சரிங்களா? பட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் என்னால் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. இந்த உங்களோட ஜெனுவினான டவுட் எனக்கு புரியுது. முடிக்காமல் ரொம்ப டிலே பண்ண நான் அப்படி பண்ண மாட்டேன். ரைட்டா? ஐ என்ஷூர் தட் உங்களுக்கோட டைம் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு ஐ என்ஷூர் தட். ஓகே. ஏன்னா நான் 2 hour கிளாஸ் எடுக்கல, 1 hour தான் எடுக்கிறேன். ரெண்டாவது ஐம் அகெயின்ஸ்ட் தி ஐடியா ஆஃப் டம்பிங் திங்ஸ் ஆர் ரன்னிங் இன் அ ரேஸ். ரெண்டுமே நமக்கு அவசியம் இல்லை. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம், டைம் இருக்கு. ஓகேவா? அண்ட் நானும் உங்களோட பெரிய டைம் எடுக்க போகிறதில்ல. ஹார்ட்லி ஸ்பெண்டிங் 40 to 1 hour a day. அவ்வளோதான். ஓகே. என்னால் 2 monthsல எத்திக்ஸ் மொத்தமாக முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் போட முடியும். ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். ஓகே. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து 3 விஷயமும் கரெக்டாக இருக்கணும். ஒன்று, கண்டென்ட் சொல்கிறேன்னா நான் அந்த கரெக்டான ஒரு ஆட்டிடியூடில் இருக்கணும். ஐ ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள் இந்த கிளாஸ். செகண்டு, இந்த மீடியம் தெளிவாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டக் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் ஆகிற அந்த மீடியமாக இருக்கணும், லாங்குவேஜாக இருக்கணும். மூணாவது, உங்கள் சைடு நீங்கள் ரிசப்டிவ் ஸ்டேட்டில் இருக்கணும். ரைட்டா? பழைய பாலிட்டி கிளாஸில் இருந்தீங்கன்னா வந்திருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். சில டைம் கிளாஸ் எல்லாம் நான் புஷ் பண்ணவே மாட்டேன். டயர்டாக உட்காந்துருப்பாங்க. கடைசி கிளாஸ் 5 கிளாஸ் முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் என்ன தெரிகிறது பாலிட்டியில்? அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் இட். சரியா? ஓகே. அல்டிமேட் அப்ஜெக்டிவ் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரியணும். மற்றது எல்லாமே செகண்டரி தான். அண்ட் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்னால நான் ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டும் எடுத்துகிட்டு போகல. ஃபீஸஸ் ஒன் டைம் பேமெண்ட் தான், 2500 தான். அதுவும் உங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக எடுக்கிறனா கூட உங்களுக்கு தான் அது அட்வான்டேஜ். பர்சனலாக நீங்கள் என் வீட்டுக்கே வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு தான் வர முடியும். லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன், எப்போனாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷங்க. சொல்லு விக்கி. ஸோ அப்படிதான். ஓகேவா? ஸோ நேரில் மீட் பண்ணுறவங்க யூ கேன் ஆல்சோ மீட் மீ. ஆன்சர் கரெக்ஷன் இதெல்லாம் வேணுனாலும் இது பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு அந்தந்த யூனிட் முடியும் போது காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் வச்சிருவேன். ஓகேவா? நானே எவாலுவேட் பண்ணி கொடுத்துட்றேன். தட் இஸ் இட். வேற எனிதிங் எல்ஸ்? ஓகே. ஸோ முடிச்சுக்கலாமா? எஸ். நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஃபீஸ் பே பண்ணாதவங்க பண்ணிடுங்க. டைம் வேணாலும் கேட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அவசரமும் இல்லை. டன். தேங்க்யூ.